வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் செய்தி, இந்தியா டுடே ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? பிகே, விஜய் அண்ட் அண்ணாமலை ஹேஸ் த ஸ்டார்ட் அப் மொமெண்ட் அரைவ்டு இன் இந்தியன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்திய அரசியலில் காலம் காலமாக ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு பாத்து இருக்கும். கேஸ்ட்டை டிவைட் பண்ணி ஓட்டை பிரிக்கிறது, ரிலீஜியன் பேஸ்டில் பாலிடிக்ஸ் பண்ணி ஓட்டை எடுத்துக்கிறது, இது மாதிரியான சில ப்ளூ பிரிண்ட் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு மத்தியில் ஸ்டார்ட் அப்பாக வந்திருக்கக்கூடிய பிகே, விஜய், அண்ணாமலையெல்லாம் ஒரு புது சாப்டரை இந்திய அரசியலுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல். இப்போ பிகேவை எடுத்துக்கோங்க. அவருடைய ஜன் சுராஜ் கட்சி பங்கிப்பூர் தொகுதியில் ஜெயிச்சிருக்கு. பிகே ஜெயிச்சிருக்காரு. நிதின் நவீன் 4 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த தொகுதி அது. பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நவீன், அதை பிகே ஜெயிச்சிருக்காரு. விஜயை பற்றி சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு சிஎம். அவர் ஃபேஸ் பண்ண முதல் தேர்தலையே ஆட்சியை பிடிச்சிருக்காரு விஜய். அண்ணாமலை மிகப்பெரிய நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து விலகி புது பாதையில் அவர் பயணிச்சுட்டு இருக்காரு. லேக்ஸ் கணக்கில் பொதுமக்கள் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னைக்கு மூவ்மெண்ட்டாக இருக்கிறது, நாளைக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அவர் மாற்றும்போது இன்னும் அதற்கான மொமெண்டம் அதிகரிக்கும், அதற்கான ஆதரவு அதிகரிக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸு இந்தியன் பாலிடிக்ஸில் ஒரு புது சாப்டரை எழுதுகிறாங்க அப்படின்னு இந்தியா டுடே ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. அண்ணாமலையுடைய பேரை இந்த ஆர்டிக்கிளில் பார்த்துட்டு திராவிட ஜனதா கும்பல்னால தாங்கவே முடியலை. காலையிலேருந்து அழுது புலம்பிக்கு இருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, காமன்வெல்த் கேம்ஸில் நம்ம இந்திய வீரர் வீராங்கனைகள் ஜெயிச்சிருப்பாங்களே, அவர்கள் அனைவரையும் கூப்பிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் விருந்து வச்சிருக்காரு. அந்த புகைப்படங்கள்லாம் சூப்பராக ஷேர் ஆகுது. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தமிழகம் வந்திருந்தார்ல. டிஎன் பிஜேபி ஃபாலோவர்ஸ் எல்லாமே அரசியல் சாணக்கியர், தற்கால அரசியல் சாணக்கியர் அமித்ஷா அவர்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் தமிழகத்தில் இருக்கிறவங்க பதிவுகள் போட்டாங்க. இதில் எனக்கு என்ன அப்சர்வேஷன்னா, அமித்ஷா அவர்கள் சாணக்கியர் தான். அவருடைய நுணுக்கமான ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் இப்போ புரியாது. கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஓ, இதுக்காக தான் அப்படி பண்ணாங்களா அப்படிங்கிறதெல்லாம். இப்போ வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க. வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி பிடிச்சிருச்சு. மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா சீன்லே இல்லை. ஏக்நாத் சிண்டே கிட்ட போயிருச்சு பார்ட்டி. இதன் பின்னணியில் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இருக்கார். அப்போது இந்தியா முழுவதும் அவருடைய பிளானு, தேர்தலுக்கு அவருடைய ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வியக்க வைக்கும் டெஃபினட்டாக. எக்ஸப்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன். தமிழக அரசியலில் அமித்ஷா அவர்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் எடுபடலை அப்படிங்கிறதான் எனக்கு தோணுது. தமிழகத்தில் பிஜேபியை அவ்வளவு வேகமாக அண்ணாமலை வளர்த்துக்கு இருந்தார். அண்ணாமலையை மாற்றிட்டு நயினாரை மாநில தலைவராக யாராவது போடுவாங்களா? அமித்ஷாவுடைய கவனத்துக்கு போகாமையா அண்ணாமலையை மாற்றிருப்பாங்க? அமித்ஷாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தானே இது நடந்திருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, நயினாரை எதுக்காக மாநில தலைவராக போட்டாங்க? அதிமுகவுக்கு ரொம்ப இணக்கமாக இருப்பார், அதிமுகவோட கூட்டணி வைக்கணும், அதனால நயினாரை மாநில தலைவராக போடலாம். அப்படி போட்டால் தொகுதி பங்கீடில் பிஜேபிக்கு ஃபேவராக நிறையா விஷயங்கள் நடக்கும். நிறையா தொகுதிகள் வாங்கிட்டு வருவார் நயினார். பாஜகவுக்கு வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் டெஃபினட்டாக கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் நயினாரை போட்டிருப்பாங்க. ஆனால் நடந்தது என்ன? வெறும் 27 தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. வெறும் 27. அதில் வின்னிங் சான்ஸு ஓரளவு இருக்கக்கூடிய தொகுதி 4ஓ 5ஓ தான் இருந்துச்சு. ஜெயிச்சது வெறும் ஒரே ஒரு தொகுதி. மொத்தமாக அதிமுக பாஜகவுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க. ஸோ இது அமித்ஷாவுடைய ஃபெயிலியர் தானே. இப்போ இதெல்லாம் இருக்குது தமிழக அரசியலில். அதிமுகவை முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிற பேரில் தமிழக பாஜக வீழ்ந்துட்டாங்க. 2024 அண்ணாமலை யாரெல்லாம் கூட்டணியில் வச்சுருந்தாரோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாலே 2026 பிஜேபியுடைய ஓட் ஷேரு 15% கிராஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சில தொகுதிகளையாவது ஜெயிச்சிருக்க முடியும். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு? 12%லேருந்து 2%, 3%க்கு பிஜேபி ட்ராப்பும் ஆயிடுச்சு. பாஜகவுடைய தமிழகத்தில் பிஜேபியுடைய
எதிர்காலம் அப்படின்னு கருதப்பட்ட அண்ணாமலையும் பிஜேபியிலிருந்து விலகிட்டார். அதனால தான் சொல்கிறேன், ஆல் ஓவர் இந்தியா அமித்ஷா அரசியலில் சாணக்கியர் தான், எக்ஸப்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.